வணக்கங்க. நார்த் இந்தியன் கச்சோரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு பாசிப்பருப்பு எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு சோம்பு, சீரகம், ஓமம், இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த கொரகொரப்பாக அரைச்ச மசாலாவை அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா. கடலை மாவு 2 ஸ்பூன் அந்த மசாலாவோடு சேர்த்து வறுக்கலாம். நல்லா ட்ரையாக தாங்க இருக்கணும். இப்போ அரைச்சி வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவோட பருப்பையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஈரப்பதமெல்லாம் வற்றி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி ஒரு கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க வருதில்ல, இதுதான் சரியான பதம். இப்போது நம்ம சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு எல்லாம் நான் அரை கப்பு பருப்பு வேக போட்டேங்க. அதுக்கு ஒரு 10 உருண்டைகள் வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். வழக்கமாக மைதாவில் தான் செய்வாங்க, அதான் நல்லாயிருக்கும்னு நான் கோதுமையில் செய்கிறேங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கோங்க. ஓமம் சிறிதளவு எடுத்து கையில் க்ரஷ் பண்ணி போடுறேன். உப்பு மாவுக்கு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்தது கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நெய் போட்டால் தான் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி கையில் பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க.
மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது இருக்கட்டும். இப்போ அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சர்க்கரை சிறிதளவு, பெருங்காயம், தயிர் நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அரைச்சாச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ க்ரீன் சட்னி ரெடி. இப்போ நாம் ஒரு பூரி மாவு அளவுக்கு நம்ம உருண்டைகளாக எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி கப் மாதிரி செஞ்சு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற மாவு உருண்டையை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். கேப் இல்லாமல் நல்லா பண்ணணுங்க. இப்படி எக்ஸஸ் ஆகிற மாவை தனியாக எடுத்துக்கலாம். இப்படி உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி உருட்டும் போது எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா உருண்டையாக வந்துடும். இப்படி நல்லா அமுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்காக இன்னொன்று பண்ணுறேன். நல்லா கேப் இல்லாமல் மூடி எக்ஸஸை எடுத்து உருட்டி தட்டி வச்சுக்கலாம். இப்போ வானலியில் எண்ணெய் காய வச்சு, எண்ணெய் அதிகம் காயக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காஞ்சும் காயாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கச்சோரி பொரிஞ்சு வரும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும். எண்ணெயை நல்லா காய வச்சு போட்டோம்னா மேலே கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். பாருங்கள், பூரி மாதிரி நல்லா உப்பி வந்துருச்சு. இப்படி வந்தால் நமக்கு கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். எல்லா பக்கமும் ஈக்குவலாக நல்லா வந்ததுக்கப்புறம் சலசலப்பும் அடங்கிரும். அப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். கச்சோரி வித் க்ரீன் சட்னி அண்ட் ரெட் சட்னி ரெடி.
இந்த ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேங்க. தேங்க்யூ.